உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் சிம்மம் பீஷணம் பத்திரம் மிருத்யோ நமோ நமகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் சிம்மம் பீஷணம் பத்திரம் மிருத்யோர் நமாம்யகம். இன்று வியாழக்கிழமை வளர்பிறை பிரதோஷம். இந்த பிரதோஷத்திலே மிக மிக முக்கியமானது தைத்துளை கரணம் வருகின்றது. சுவாதி நட்சத்திரம் சேர்ந்து வருகின்ற அற்புதமான நரசிம்மருக்கே உரித்தான இன்றைய பிரதோஷ நாளிலே அந்தந்த ஊர்களில் உள்ள ஆலயங்களில் கண்டிப்பாக நரசிம்மர் என்கின்ற தனி சன்னதி கொண்ட ஆலயங்கள், உதாரணமாக ஷோலிங்கர் மலையில் உள்ள நரசிம்மரை பற்றி அங்கே ஒரு ரிஷி தடாகத்தை ஏற்படுத்தி உள்ளார். அதை பற்றி விரிவாக கொடுக்கின்றோம். இப்படி சில அடியார்கள் 3 கால்களை உடைய ஒரு சித்தர் இருக்கின்றாரே, அவர் பெயர் என்ன என்று கேட்கின்றார்கள். அவைகளுக்கெல்லாம் விளக்கமாக சொல்வோம். ஏன் சொல்லவில்லை என்றால், நீங்கள் சொல்லியதை அநேகமாக எல்லாவற்றையும் முடித்து விட்டால் உங்களுக்கே அது ஒரு இடத்தில் கொடுத்ததை நீங்களே எடுத்துக்கொள்வீர்கள். இப்படி சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்தில் உள்ள நரசிம்மரை பற்றி நமது வாத்தியார் மிக மிக சொல்ல முடியாத அளவுக்கு சுவாதி நரசிம்மர் என்று சொல்வார். அவர்தான் மிக அழகாக, பார்த்தால் விகாரமாக நம் கண்களுக்கு தெரிகின்றது. முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சார் சொல்வதை அப்படியே வாத்தியார் எடுத்து எந்த மகானையும் எந்த பிரவசன கர்த்தாவையும் உயர்த்தி தான் நமது வாத்தியார் சொல்லி பார்த்திருக்கிறோம். அப்படி மயிலாப்பூர் வள்ளீஸ்வரர் கோயிலில் உள்ள சரபேஸ்வரருக்கு, இந்த சரபேஸ்வரர் பிரதிஷ்டை செய்தது நமது வாத்தியார். இது பல பேருக்கு தெரியாது. ஏனால் வாத்தியார் செய்ததை தான் தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை. இந்த சரபேஸ்வரருக்கு நேர் எதிரே நவக்கிரக மூர்த்தி இருப்பதால் எப்பேற்பட்ட நவக்கிரகத்தால் ஏற்பட்ட கோளாறுகள், எத்தனையோ பரிகாரம் பண்ணியிருக்கோம், சாந்தி பூந்தி ஹோமங்கள்லாம் செஞ்சிருக்கோம், ஒன்றும் நடைபெறவில்லை. இருக்கின்ற பதவியும் காலியாகிவிட்டது, வேலை காலியாகிவிட்டது என்று வருந்துபவர்களுக்கும் நிவாரணம் தரும் அற்புதமான சரபேஸ்வரர் பூஜை. இப்படி நாட்டிலே, வீட்டிலே, குடும்பத்திலே பல சச்சரவு, அதுதான் அந்தந்த லெவலில் சண்டை சச்சரவு நடக்கின்றது. அந்த போர் முழுமையாக நிற்பதற்கு சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் உள்ள சரபேஸ்வரர் எப்பேற்பட்ட போரையும் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த நரசிம்மர். இப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள சரபேஸ்வரர் மிக சக்தி வாய்ந்த சரபேஸ்வரர். அங்கே அக்னி வீரபத்தர், அகோர வீரபத்தர் இவைகள்லாம் நினைத்து ஓம் தத்புருஷாய வித்மஹே ஜன சம்ரட்சகாய தீமஹி தன்னோ அக்னி வீரபத்ர பிரச்சோதயாத், ஓம் தத்புருஷாய வித்மஹே ஜன சம்ரட்சகாய தீமஹி தன்னோ அகோர வீரபத்ர பிரச்சோதயாத். இதெல்லாம் சொல்ல வேண்டும். வீரபத்ராய நமஹா, வீரபத்ரே போற்றி, நரசிம்மாய நமஹா. அப்படி புதுக்கோட்டை மாவட்டம் மஞ்சக்குடி ஆலயத்திலே, அபேட்சரி பெருமாள் ஆலயத்திலே தெற்கு பார்த்த மிக மிக முக்கடன்களையும் தீர்க்கும், மாத்திருக்கடன், பித்திருக்கடன், தேவகடன், ரிஷிகடன் 3 கடன்களையும் தீர்க்கும் நரசிம்மருக்கு புங்க எண்ணெயில் அளவற்ற விளக்குகளை ஏற்றி 4 திசைகளிலும் விளக்கேற்றி வைத்து யார் ஒருத்தர் வழிபடுகின்றார்களோ குபேர செல்வ யோகம் கிடைக்கும். இப்படி சதுர ஆவடையார் உள்ள லிங்கங்களிலும் 8 பக்கங்களிலும் புங்க எண்ணெய் மற்றும் சுத்தமான பசுனையில் விளக்கேற்றி வழிபடும் போது, குறிப்பாக அபிமுக்தீஸ்வரர் என்ற பெயருடைய சிவலிங்கத்திற்கு, உதாரணமாக கும்பகோணம் மகாமக குளத்திலே மேற்கு பக்கத்திலே, கிழக்கு பக்கத்திலே ஒன்று உள்ளது. இப்படி பல இடங்களிலே தூர்வாசக மகரிஷியினுடைய இடத்திலே இந்த தூர்வாசக்தி, தூர்வாஹோமம் இப்படி செய்வதும், பல ஆலயங்களிலே இன்று நந்திக்கு அபிஷேகம் எப்படி முக்கியமோ, இன்று வருகின்ற அடியார்களில் எத்தனையோ பேர் வயதானவர்கள், எத்தனையோ மகான்கள் மனித உருவிலே அவர்களுடைய உடலிலே அவருடைய பித்திருக்கள் இன்று ஆவாகனமாகி தாகத்திற்காக ஏங்கி வருகின்றார்கள். ஆனால் தாகசாந்தியாக யார் ஒருத்தர் கொடுத்தாலும், எந்த கிரக திசைகளினாலும் மோசமான காலம், எந்த கர்ம வினையாலும் தீர்க்க முடியாத ஒன்றை எளிமையாக தீர்க்கக்கூடிய அற்புதமான நல்ல காலம். இப்படி பல ஆலயங்களிலே இன்று பிரதோஷமானது நடைபெறுகின்றது. லக்ஷ்மி நரசிம்மர் எத்தனையோ கோயிலில் இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் காட்டு அழகிய சிங்கர் ஆலயத்திலே கொடுப்பது, அங்கே பல தகராறுகள், கொடுக்கின்றவர்களை விரட்டுவார்கள். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். அப்படி விரட்டி அடித்ததனால்தான் கடந்த காலத்தில் நிர்வகித்த அந்த கோவில் நிர்வாகமானது இன்று அவல நிலைக்கு வந்ததுக்கு காரணம் அதில் நடந்த ஈகோ. ஏன், ஒரு மன்னனை மக்கள் வாழ வைப்பதும் கொண்டாடுவதும்
தலை குப்புற கீழே வைப்பதும் மக்கள் செய்கின்ற புண்ணியமோ பாவமோ மன்னன் தலைமேலே. இதையெல்லாம் கண்காணிக்க இப்பொழுதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல புண்ணியம். நீங்களும் உதவி செய்யுங்கள். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு பலவிதமான மன வேறுபாடுகள், கஷ்டங்கள், நிலை குலைந்து நிற்கின்ற மாணவர்கள் பள்ளி படிப்பை தொடரவே முடியவில்லை, இதை எடுப்பதா அதை எடுப்பதா என்று வேதனையில் உள்ளவர்கள், நீங்கள் சென்று சத்தியவாகீசர் திருமயம் கோட்டையில் உள்ள அந்த இறைவனை வழிபட்டு பேனா, பென்சில் மற்றும் எழுது பொருட்களை தானம் கொடுப்பதும், அங்கே உள்ள குளத்திற்கு அருகே உள்ள கோவிலிலே பூவராகவர் இருக்கின்றார். நான் போய் பாருங்க, ஒவ்வொரு இடங்களிலும் நிறைய இறைமூர்த்திகள், தூண்களிலிருந்து விதானத்திலிருந்து ஒவ்வொரு இடங்களிலும் ஜீவசமாதி இல்லாத இடமே இல்லை. இப்படி பல இடங்களிலே நீங்கள் இன்று பானகம் நல்ல சுவையான நீங்களே சுவைத்து பிறகு கொடுங்கள். இவ்வளவு கருப்பில் இஞ்சி, பச்சை மிளகா, இப்படி ஐஸெல்லாம் போட்டு ஜீவ சமாதிகளில் இன்று கொடுப்பதால் அளவற்ற பலன். ஏன், ஒவ்வொரு ஜீவ சமாதியிலும் அந்த சித்தனே இன்று வெளியில் வந்து இருப்பார். குறிப்பாக பட்டினத்தார் ஜீவசமாதி சென்னை, பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதி திருவான்மியூர், இப்படி பல இடங்களிலே எல்லோருக்கும் தெரிந்த பல லட்சம் ஜீவசமாதிகள், எண்ண முடியாத எண்ணற்ற சித்தர்கள் சதாசர்வ காலம் கிரிவலம். திரு அண்ணாமலை, தேனிமலை, பர்வதமலை, காஞ்சாத்மலை, ஈங்கோய்மலை, ஐயர்மலை, கடம்பர்மலை, இப்படி சதுரகிரி, வெள்ளியங்கிரி, இப்படி திருப்போரூர், மருதமலை, இப்படி பல மலைஸ்தலங்களில் உள்ள இறைவனுக்கு நீங்கள் பானகம் நிவேத்தியம். ஏன்னா இந்த வெயில் காலம், அக்னி நட்சத்திரம், இறைவனுக்கும் தாராபாத்திரம் கட்டவில்லை என்றால் கூட இப்பொழுதாவது கட்டி நிரந்தரமாக அதில் சுவையான இளநீரை விடலாம். இல்லது சுகந்தமான நல்ல மனமுள்ள பன்னீர், ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி, வெட்டிவேர் கலந்த நீரை தாராபாத்திரத்தில் ஊற்றி, வட தேசங்களில், வடநாடுகளில் அப்படித்தான் எல்லோரும் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படி செய்வதும் இந்த அக்னி நட்சத்திர சாந்தி நமக்கு எதிர்காலத்தில் வெப்ப நோய் வராமல் பாதுகாக்கும். இப்பொழுது வெப்பத்தால் எத்தனையோ பேருக்கு இரத்த சம்பந்தமான வியாதி, சிறு வயதாக இருக்கும், ஏதோ இரத்தப்போக்கு வந்திருக்கு, இரத்தத்தினால் பல வியாதிகள், கீழே விழுந்திருக்க மாட்டார்கள், அடிபட்டிருக்காது, ஆனால் இரத்தம் வெளியேறிக்கொண்டே இருக்கின்றது என்கின்ற அவலநிலையில் உள்ளவர்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும். அதுபோல் வராமல் இருப்பதற்கும் குழந்தைகளுக்கு திருமயத்திற்கு அழைத்து சென்று நீங்கள் குழந்தைகளுக்கு அவர்களுடைய கையாலே எழுதுகோள், குழந்தைகளுக்கு படிப்புக்கு தேவையானவற்றை கொடுப்பதும், இப்படி ராச்சாண்டா திருமலையிலே குழந்தைகளை அழைத்து சென்று அதே 2 சக்தி வாய்ந்த அரச மரத்தினுடைய சமித்தை எடுத்து, கொள்ளிடம், காவிரி இவைகளில் கிடைக்கின்ற மணலை எடுத்து ஒரு பித்தளை தாம்பாளத்தில் வைத்து அந்த ராச்சாண்டா திருமலை ஆலயத்தில் விநாயகருக்கு எதிரே வைத்து ஆ இ உ ஊ இ ஆ இப்படி மாற்றி மாற்றி முன்பு சொன்னது போல் எழுதி அதை அந்த மணலை அதே ஊரில் உள்ள தடாகத்தில் விட்டுவிட வேண்டும். குடை, செருப்பு, எழுதுபொருள், நல்ல குளிர்ச்சியான குழந்தைகள் சாப்பிடும் அளவுக்கு குளிர்ச்சியான பொருள்களை வாங்கி கொடுப்பதும், பெரியவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதும் தர்மம் தான் தலை காக்கும். ஆகையினால் இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அதனால் பிரச்சனை, இப்படி பிரச்சனைகளை நாம் நினைத்து நினைத்தே பிரச்சனைக்கு ஆளாய் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நமது வாத்தியார் சொல்லிக்கொண்டே இருப்பார், நமது மூச்சு இருக்கின்ற வரை நமக்கு என்னத்தை இறைவன் கொடுக்கின்றானோ அதை நீங்கள் கொடுத்து கொண்டே இருந்தால் இறைவன் ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டான். கொடுத்த இறைவனே அதை வாங்கி ரசித்து ருசித்து பரம ஆனந்தம் கொள்வானே தவிர இறைவனோ மகான்களோ எதையும் வாங்கி தன்னிடத்தில் சேகரித்து வைப்பதில்லை. புறா எப்படி தன் கூட்டில் எதையும் வைத்து கொள்ளாதோ அதே போலேதான் சித்தர்கள், மகான்கள். காஞ்சி மகாபெரியோருடைய கையில் எதுவுமே தங்காது, எல்லாவற்றையும் வாரி வழங்கினார். இந்த உடலானது வாடகை, ஆன்மாவானது நிரந்தரமானது. இந்த சரீரம், இந்த நிலைமை ஒரு வாடகை வீடு. ஆகையினால் இது போனதுக்கு பிறகு செய்கின்ற சடங்குகள் எல்லாம் 3வது லெவலில் இருக்கும்போதே பல நமக்கு முன்பின் தெரியாதவர்களாக இருந்தாலும் வருகின்றவர்கள் எத்தனையோ பேர், அப்பாடி அவன் நல்லா இருக்கட்டும், நல்ல நேரத்துக்கு இன்னைக்கு இந்த மாதிரி கொடுத்தானே, ஆனந்தமாக இருந்தது, அமிர்தமாக இருந்தது, அந்த நல்ல வாக்குகளை வாங்கள். ஏனால் பிறரால் திட்டப்பட்டு கரு கரு கருகென்று முன்னு முறைச்சி வீட்டிலே உருமல் சத்தம் கேட்டு தொந்தரவு அடைந்த
மருமகள் எல்லாம் தான் கவனிக்கணும். எத்தனையோ மருமகள் படாத பாடுபட்டு இன்னைக்கு அப்பாடையும் இருப்பாங்க. இருந்தாலும் அவர்களுடைய நல்ல நிலைக்கு போகணும். மருமகளை பகைத்து, குழந்தைகளை பகைத்து அவர்கள் மேல்நிலைக்கு இறந்து விட்டார்கள் என்று நினைக்கூடாது. அவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்க வேண்டும் என்றால் செய்யுங்கள். மேலும் எப்பேற்பட்ட தீய வழக்கங்களை எல்லாம் சர்வேஸ்வரர் பொசுக்கி விடுவார். அல்ல பெரிய பெரிய போண்டா இவைகளை சர்வேஸ்வருக்கு படைத்து அதில் உருளைக்கிழங்கு, மைசூர் போண்டா, சுய்யம் இவைகளை தானமாக கொடுக்கும் பொழுது குதிரை ரேசு, தீய பழக்கம், சீட்டாட்டம், மதுவினால் கெட்ட குடும்பங்கள் சீர்தூக்குகின்ற நல்ல நாள். இப்படி பிரதோஷத்தினுடைய மகிமை சோமசுக்த பிரதட்சணம் வருவதும் பல இடங்களிலே இன்று பல ஆலயங்களிலே அது சிவாலயமாக இருந்தாலும் வைணவ ஆலயம் இருந்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே பிரசாதம் என்பது ஒன்று உண்டு. இறைவனுக்கு பலவிதமான உபச்சாரங்களின் நிவேத்தியம் பல உண்டு. ஆகையினால் இந்த இடத்தில் செய்தால் பாவமோ தவறோ என்பது கிடையாது. எல்லா இடங்களிலும் இறைவன் இல்லாத இரும்பும் சொல்லுமே எண்ணற்ற ஜீவராசிகளிலும் தூண் முதல் துரும்பு வரையும் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற நிலையை மனதில் உறுத்தி கொண்டு இன்று பல ஆலயங்களிலே ஊர்களில் உள்ள எல்லை தெய்வமான மாரியம்மாள், காளியம்மாள், அங்காளி இப்படி அம்பாளை கொண்டாடுகின்றவர்களெல்லாம் அந்த இடத்திலும் அந்த அம்மனை வேண்டி இன்று நீர்மோர் பானகம் இப்படி குளிர்ச்சியான பொருட்களை நீங்கள் செய்தால் அந்த ஊரும் நீங்களும் நாடும் நல்ல விதமாக இருக்கும். ஆட்சியாளர்களுக்கும் இதை முன்பு பல முறை நாம் தெரிவித்து வந்திருக்கின்றோம். அது நமது நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய நாடுகளுக்கும் இந்த சமுதாயத்திலிருந்து அந்த ஊருக்கு வேலைக்கு சென்றவர்களாம் இன்னும் பல இடங்களில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்றது. மனது அதில் ஈடுபாடு வைத்தால் எதையும் சாதிக்க முடியும். திருமணமே நடக்கவில்லையே, வேலையே கிடைக்கவில்லையே, சம்பளமே கிடைக்கவில்லையே, அப்படி என்று ஏங்கி கொண்டு இருக்க வேண்டாம். எல்லாவற்றிலும் இறைவன் உங்களுடைய குரு மூலம் நல்லதை செய்வான். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.